ங்கப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாய் நிற்கிறோம், எங்களை நிரப்புவதற்கு நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நீ எங்களை நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவர். ஆண்டவரே அப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை ஆவியில் நாங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், மாம்சத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நான் எவ்வளோ நன்மை செய்கிறேனே, எல்லாம் எனக்கு தீமையாய் முடிந்து விடுகிறது. நான் நன்மையாய் செய்கிற எல்லா காரியமும் நான் எதிர்பார்த்து நல்லது என்று செய்த எல்லா காரியத்தையும் கடைசியாக அதை கெட்டதாக முடித்து என் பேரை கெடுக்கும்படியாய், என்னுடைய எதிர்காலத்தை கெடுக்கும்படியான ஒரு முடிவுகள் வந்துவிட்டது. நான் எப்படி இந்த சமுதாயத்தில் நிற்கப் போகிறேன் என்கிற ஒரு கலக்கத்தோடு கூட நீங்கள் ஒரு கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர். அன்றைக்கு தன்னுடைய வாழ்நாள் முடிந்து போனது என்று சொல்லி தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை எசேக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புலம்பலையும் அழுகையும் ஏற்படுத்தியது. அவன் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் செய்த நன்மைகளை நினைத்தருளும், ஆண்டவரே, உமக்காக ஓடின ஓட்டங்களை நினைத்தருளும், நீ சொன்னதையெல்லாம் நான் செய்தேனே, எனக்கு ஏன் ஆண்டவரே மரணம் நேடிடப் போகிறது சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறி அழும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் எசேக்கியாவுக்கு தன்னுடைய வாழ்நாளில் இன்னும் ஒரு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நாள் மட்டும் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வியாய் முடிந்திருக்கலாம், உன்னுடைய பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பரலோகத்தின் திறவுகோல் உடையவர். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த மனிதனும் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை யாரும் தொட முடியாது. அவர் மகிமை உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அற்புதமாய் நடத்துகிறவர். ஒரு மனப்பற்று உயர்த்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பாவை பார்த்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் அப்பாவை பார்த்து ஒரு மனப்பட்டு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, பலவீர நேரங்களில்
சோர்ந்து போய் பலவீனமாய் வந்திருக்கலாம். இந்த பலவீன நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். அவர் யெகோவா ராஃபா, சுகமாக்குற தேவன். சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்பாவை பார்த்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அன்பு சகோதரனே, அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆதாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும், பூமியில் காண்கின்ற யாவும், கர்த்தர் உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எல்லாம் சொல்வோமா? என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனித்தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும், கடும் காற்றும் பனித்தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும், நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். சொல்வோமா? என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஈரினில் வாழ்கின்ற யாவும், ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும், இந்த நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும், பாரினில் பறக்கின்ற யாவும், பரனே உம்மை போற்றுமே. என்னில்
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று. எத்தனை பேர் சொல்வீங்க என் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்த உலகத்தில் நம்மை தேடி நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வந்தவர் இயேசு மட்டும்தான். ஒருவேளை உங்களை தேடி ஏதாவது உறவுகள் வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு தேவையோடு தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால உங்களை தேடி அவங்க வந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க வீட்டில் ஏற்பட்ட ஒரு இழப்புனால, கஷ்டத்தினால உங்களை தேடி வந்திருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் அவங்கள போஷித்து ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி மீண்டும் அவங்கள ஆசீர்வாதமாய் நடத்துகிற ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படி தான் நம்மை தேடி வருவார்கள். ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுடைய கஷ்டத்தின் காலங்களிலும் உங்களுடைய கண்ணீரின் நேரங்களிலும் நீங்கள் ஒடுக்கப்பட்டு ஓரமாக இருக்கிற நேரத்திலும் எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையிலும் தனிமையில் நீங்கள் புலம்பும் பொழுது உங்களை தேடி வந்தவர் அவர். உள்ளங்களை தேடி வந்தவர். அந்த தேவனை ஒருமனை பற்றி எல்லாம் உயர்த்துவோம். என் நேசர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. என் நேசர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சீக்கிரம் வாருமையா ஐயா, சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. சொல்வோமா? இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. உளையான சேற்றில் நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். உளையான சேற்றில் நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தீர். அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும், அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அன்பாலே அணைத்து கொண்டீ ஐயா, அன்பாலே அணைத்து கொண்டீ. இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. அப்பாவை வரவேற்போமா? இயேசு ராஜா ஏழையன் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா
பேர் உணர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் அவர் தேடி வந்திருக்கிறார். உங்களை விடுதலையாக்கும்படி, உங்களை மீட்டுக் கொள்ளும்படி. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. எல்லாம் கரங்களை தட்டி இந்த உள்ளங்களை தேடி வந்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களோடு கூட இடைபெற்றிருக்கிறீர். உம்முடைய நாமம் உயரட்டும், உலகம் எங்கும் உயரட்டும். இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கட்டும். அதை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்தில்